போன வருஷம் கார்த்திகை தீபம் அப்போ போட்ட விளக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன். பட் நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. அப்படி டோட்டலாக கலர் பிளாக் கலரில் மாறிடுச்சு. அதை அப்படியே விளக்கி போட்டுட்டு அடுப்பையும் ஃப்ரிட்ஜையும் தான் எனக்கு க்ளீன் பண்ணேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன் உள்ளே உளுந்துருந்ததா. சரி நாளைக்கு அப்படியே இட்லிக்கு அரிசி ஊற போடலான்னு ஊற போட்டுட்டு ஊரில் இருந்து கொண்டு வந்த கருவாடை காய வச்சுட்டு எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன். அதை வெயிலே இல்லையே, சரி எடுத்து வச்சுட்டு நாளை பின்ன காய் போட்டுக்கலாம் அப்படின்னு மதியம் சாப்பிடவே இல்லை. செல்வா நல்லா தூங்கிட்டு இருந்தான். சரி தூங்கட்டும்னு விட்டுட்டு ரொம்ப நாளாக போலி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை. சரி இன்றைக்கி செல்வா இருக்கிறதோட செய்யலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மாதிரி நெத்த ஆயிடுச்சா. செகண்டு தேங்காய் தான் நல்லா இருந்தது. சரி அதை அப்படியே உடச்சிட்டு ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன். மாவு எப்படி ரெடி பண்ணுன்னு கூட தெரியல. என்ன தான் கொஞ்சம் அதிகமாக எடுக்குன்னு நினைக்கிறேன். நானே யூடியூப்பை பார்த்து தான் செய்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா ரெசிபி சொல்கிறேன். மாவு மட்டும் ஒரு 2 மணி நேரம் ஊறிட்டுன்னு வச்சுட்டு கிளைமேட் வேறு மாற மாதிரி இருந்ததா. உசார ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சிடலான்னு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. செல்வா எந்திரிச்சதும் போலி செய்ய வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் யாகினா, ஆகத், கணேசன், கௌசல்யா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.